குட்டிப்புலி துட்டு. தைரியத்தின் சிறிய தொடக்கம். ஒரு அழகான பச்சைக்காடின் நடுவில் சூரியன் மெல்ல மின்னும் ஒரு காலை நேரம். அங்கே ஒரு குட்டிப்புலி இருந்தது. அவன் பெயர் துட்டு. பார்ப்பதற்கு ரொம்ப சின்னவன். பெரிய நீல கண்கள், சிரிக்கும் முகம், சின்ன சின்ன கால்கள். ஆனால் துட்டுக்குள் ஒரு பெரிய ஆசை இருந்தது. நானும் பெரிய புலி மாதிரி தைரியமா இருக்கணும். ஆனால் உண்மை என்னன்னா, துட்டுக்கு கொஞ்சம் பயம் அதிகம். ஒரு சின்ன சத்தம் வந்தாலும் டக், இலை குலுங்கினாலும் ஐயோ, காடில் ஒரு சவால். ஒரு நாள் துட்டு காடுக்குள் நடந்து கொண்டிருந்தான். அவன் நண்பர்களெல்லாம் முயல் மின்னி, குயில் குயிலா, அணில் சிட்டு எல்லாரும் சேர்ந்து விளையாடிக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரம் திடீரென்று ஐயோ உதவி என்று ஒரு சின்ன குரல். அது முயல் மின்னி. அவள் ஒரு ஆழமான பள்ளத்தில் விழுந்து விட்டாள். அனைவரும் பயந்து நின்றார்கள். நாம எப்படி காப்பாத்துறது என்று யாருக்கும் தெரியவில்லை. துட்டுவின் மனப்போராட்டம். துட்டுவின் இதயம் துட் துட் என்று வேகமாக துடித்தது. எனக்கு பயமா இருக்கு, நான் சின்னவன், நான் என்ன பண்ண முடியும்? ஆனால் அப்போ மின்னியின் கண்ணீர் அவன் கண்களில் பட்டது. அந்த நிமிடம் துட்டு நினைத்தான், தைரியம் பெரிய உடம்பு இல்ல, நல்ல மனசுல தான் இருக்குது. புத்திசாலித்தனமான யோசனை. துட்டு சுற்றி பார்த்தான். ஆய், அங்கிருந்த கொடிகள், நீளமான இலைகள், வலுவான கிளைகள். ஆஹா, இதை பயன்படுத்தலாம். அவன் உடனே நண்பர்களிடம் சொன்னான், நீங்க கொடிகளை பிடுங்குங்க, நீ கிளைய கொண்டு வா, நீங்க எல்லாரும் உதவுங்க. அனைவரும் சேர்ந்து ஒரு வலுவான கயிறு மாதிரி ஒன்றை செய்தார்கள். தைரியத்தின் செயல். துட்டு அந்த கயிறை மெதுவாக பள்ளத்துக்குள் இறக்கினான். மின்னி, பயப்படாதே, நாங்க எல்லாரும் இருக்கோம். மின்னி கயிறை பிடித்து கொண்டாள். அனைவரும் சேர்ந்து ஒரே மூச்சில் இழுத்தார்கள். 1, 2, 3. மின்னி வெளியே. மகிழ்ச்சியான முடிவு. மின்னி சந்தோஷமாக குதித்தாள். துட்டு, நீதான் உண்மையான ஹீரோ. அணில் சிட்டு சொன்னது, தைரியம் என்றால் பெரிய குரல் இல்லை, நல்ல செயல். அந்த நாளிலிருந்து துட்டு இனிமேல் பயந்தானில்லை. அவன் சிந்தித்து செயல்பட கற்றுக்கொண்டான். காடு முழுக்க அவன் பெயர் பிரபலமானது. சின்ன புலி, பெரிய தைரியம். கதை சொல்லும் பாடம். மாரல். தைரியம் என்பது பயம் இல்லாதது அல்ல. பயம் இருந்தாலும் நல்லதை செய்வதே தைரியம்.